சொன்னேன். இன்றைக்கு வந்து நான் வந்து நியூ இயருக்கு பலகாரம் சுட போகிறேன். சீனியும் நாங்கள் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோமே நல்ல தூளா. இது சீனியம் போட்டு நாங்கள் தேவையான அளவுக்கு வடிவ எல்லாத்தையும் பிடிச்சி பிறகு நாங்கள் என்ன சொன்னால் மாவு கரைப்போம். நல்ல ஒரு கலராக வந்துட்டு பார்த்தீங்களா பொரிஞ்சு. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெரோமி. நான் தாரணி. இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து எங்கே நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால் எங்களை வீட்டை தான் நாங்கள் வந்து நிற்கிறோம். இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு வந்து நான் வந்து நியூ இயருக்கு பலகாரம் சுட போகிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கி என்ன பலகாரம் செய்ய போகிறோம்னு சொன்னால் பைத்தம் பலகாரம் தான் நாங்கள் செய்ய போகிறோம். மற்றது முறுக்கு அரியதரம் எல்லாம் அம்மா ஏற்கனவே செய்துட்டா. மற்ற வாழைப்பழ பலகாரமும் நாங்கள் இன்றைக்கி பைத்தம் பலகாரத்தை தான் நாங்கள் உங்களுக்கு செய்து காட்ட போகிறோம். இன்றைக்கி நியூ இயர் ரெண்டபடியால் என்ன ஜெரோமி? அப்போ ஜெரோமி பைத்தம் பலகாரம் செய்ய வேற போகிறீங்களோ என்னோட? அப்போ என்ன சந்தோஷமா? சரி. ஜெரோமி இன்றைக்கு நல்லா ஹாப்பியாக இருக்குதான். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பைத்தம் பலகாரம் அப்படி செய்கிறன்றத வீடியோவுக்கு போய் பார்ப்போம். இன்றைக்கி நாங்கள் பைத்தம் பனியாரம் நாங்கள் சுட போகிறோமே நம்ம. அப்போ நாங்கள் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றதை பார்ப்போமே நம்ம. இது என்ன இது மாவா கிடக்கு? இது வந்து பயர் வறுத்தனம், பயரும் கச்சானும் கொஞ்சம் கச்சான் ஒரு 50 கிராம் வாசத்துக்கு நல்ல டேஸ்டாக இருக்குமே அந்த அதுக்காக அதுவும் போட்டு பயரும் போட்டு வறுத்த மாவை திரிச்சாச்சு. மற்றது இது தேங்காய், இது தேங்காய் பூவை திருவி வறுத்து வச்சிருக்கீங்க. நம்ம தேங்காய் திருவி அது வறுத்தது வறுத்து வச்சிருக்கு. இது வந்து சீனி அந்த அளவுக்கு எங்களுக்கு தேவையான அளவுக்கு சீனியும் இதையும் சேர்க்கணும். மற்றது ஏலக்காயும் போட்டு எப்படி குழைக்கிறன்ற பற்றி பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் பூ எல்லாம் திருவி வறுத்து கிடக்கு, மாவு எடுத்து கிடக்கு, ஏலக்காய் எடுத்து வச்சிருக்குது, சீனி எடுத்து வச்சிருக்குது. அப்படியே நாங்கள் பயரெல்லாம் வறுத்து மாவாவே பயரெல்லாம் வறுத்து அதை மாவாக்கி இதில் வச்சிருக்கிறோம். அப்போ அடுத்ததான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ன்றத பார்க்கலாம். நாங்கள் பைத்தம் பனியாரம் மாவு குழைக்க போகிறோமே நம்ம. அப்போ எப்படி குழைக்கிறன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் அதை என்ன செய்கிறீங்கம்மா? தேங்காய் வறுத்த தேங்காயை மிக்சியில் அரைச்சிருக்கு பாருங்க. வறுத்த தேங்காய் மிக்சியில் அரைச்சிருக்கிறோம். சரி, அதை போடுங்க. தண்ணி மேத்தன் இருக்கு, ஆனால் அது சரியாக இதை போடுவோம். அந்த வறுத்த வடியாக கருப்பாக இருக்கு அந்த தேங்காய் பூ. அதை அரைச்ச உடனே சூட்டுக்கு அப்படி என்ன தண்ணி இப்படி போட்டுக்கிறாங்க. இது ஏலக்காய். அடுத்தது வந்து ஏலக்காய் வந்து நாங்கள் அரைச்சி வச்சிருக்கிறோம். என்ன? ஆமாங்க. இது தேங்காய், ஏலக்காய், ஏலக்காய் பவுடர் வறுத்து அரைச்சி வச்சிருக்கு. திரும்ப இதுக்கு அளவாக சீனியும் நாங்கள் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோம் நல்ல தூளா. இது சீனியையும் போட்டு நாங்கள் தேவையான அளவுக்கு சீனியும் போடுறோம். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணணுமே நம்ம. மிக்ஸ் பண்ணது ஒரு கலராக ஒரு கருப்பு கலராக வருமே நம்ம. இதெல்லாம் சேர்த்து வடிவாக குழைக்கணுமே. குழைச்சி நல்லா கலந்து அதுக்கு பிறகு உருட்டி எடுக்கணும். உருட்டி சரி. பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நல்லா கையால் போட்டு நல்லா குழைக்கணுமே. அப்போ தான் வடிவை எல்லாம் சேர்ந்து குழப்படும். இதுக்கு தண்ணி ஒன்றும் சேர்க்கக்கூடாது. இந்த சீனி பதத்திலே குழைக்க வரும். என்னண்டு தண்ணி ஊற்றக்கூடாது, சுடு தண்ணி
ஒரு சொட்டு சுடுதண்ணி விடலாம், தேவையில்லை. இல்லாட்டா இந்த சீனியிலே அது இந்த மா சரியா வந்துடும். சரியா வந்துடும். ஓ சரி, அப்போ நாங்கள் அம்மா நல்லா வடிவாக சேர்த்து குழைக்கிற கடைசியாக எப்படி குழைச்சி முடிய விட்டு எப்படி வருதுன்னு சொல்லி நாங்கள் அப்போக்கே பார்ப்போம். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா நல்ல வடிவாக பதமாக குழைச்சி தந்துட்டு போயிட்டார். இப்போ நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால் ஒரு அளவான உருண்டையாக பிடிச்சு கொண்டிருக்கிறோம் பாருங்க. பாப்போம். இப்படி ஒரு அளவான உருண்டையாக நாங்கள் பிடிச்சு கொண்டிருக்கிறோம். தடற்புடலான வேலையா தான் இருக்கு. உண்மையா தான் டைமே இல்லைன்னு டைம் போறதே தெரியல. அவ்வளவுக்கு வீட்டுல வேலையும் கூடிட்டுது. நாளை விடிய வருஷம் மற்றபடியால நாங்க சர்ச்சைக்கு போகணும். அப்ப இதுகளை முடிச்சு கொண்டு வலிக்கூட ஒரு மணி இருக்கிறோமே. அப்ப என்ன இது பைத்தமா உருண்டை நீ எல்லாம் ஃபுல்லா உருண்டை பிடிக்கணுமே. இது அதே உருண்டை பிடிக்கணும். நல்ல அளவான சைஸ்ல வடிவ எல்லாத்தையும் பிடிச்சி பிறகு நாங்கள் என்ன செய்வோம்னா மாவு கரைக்கணும். மாவு கரைச்சி அப்புறம் மாவுக்க போட்டு துவைச்சு அதுக்கு பிறகுதான் நாங்கள் எண்ணெயில பொரிச்சு எடுக்க வேணும். ஜெராமி குட்டி என்ன செய்றீங்க? ஜெராமி குட்டி வடிவ ஹாயா மூலிகைகளே ஜெராமி இப்ப சேர்ச்சிக்கு போறதுக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு குழுவை காலையிலேயே முள்ளனிய நேரத்துக்கு காலையில போயிட்டு சரியா விளம்பி கேட்டது எத்தனை மணிக்கு அம்மா சேர்ச்சிக்கு போறது நைட்டுக்கு தான் போறது. எனக்கு அந்த டைம் இப்ப வேற மட்டும் ஃபுல்லா இப்ப நேரத்தை பார்த்து கொண்டு இருக்குது. அவ்வளவோ குழுவம் இன்னைக்கு ஆளுக்கு அதுவும் பஸ்ல நாங்க இன்னைக்கு சேர்ச்சிக்கு போறோம் ஒரு இடத்துக்கு. அப்ப ஆளுக்கு அது சரியான குழுவம். இப்ப ஒரு நேரத்தை பார்த்து கொண்டு இருக்குது. இதெல்லாம் வேலைக்கு முடிக்கட்டும் அவங்களை முடிச்சு கொண்டு ஒளி கொடுக்கணும் சொல்லி கொண்டு இருக்கிறா. ஏன் எவ்வளவு குழுவம் பஸ்ல போறதுக்கு போறவங்க புதுச்சட்டை போடுறவங்க பொதுவா பாத்தீங்கன்னு சொன்னா சின்ன கண்ட குணமே அப்படித்தானே. எப்படா அந்த உடுப்ப போடுவோம் போவோம் பெறுவோம் அவங்க ஆசையெல்லாம் சொல்ல தேவையில்லை. நாங்களும் அப்படி சின்ன இருந்துதான் இருப்போம் போல. வேலை பார்க்க எங்களுக்கு சிரிப்பா இருக்கு. ஜெரோமிக்கு நித்திர முடி வருது இல்ல. மற்ற நேரம் வழக்கு பண்ணாலும் வழக்கு போறது கஷ்டம். அன்றைக்கு உள்ள வேலைக்கு நீட்டுது. காரணம் என்ன இன்றைக்கு நல்லபடியா முழுகி புதுச்சட்டையெல்லாம் போட்டுட்டு போடணும்னு சேர்ச்சி போடணுண்டோம். அப்ப பிள்ளை சந்தோஷமா உண்டைக்கு. அப்ப உங்களுக்கு மட்டும் விருப்பம் இல்லையா புதுச்சட்டை போடுறேன்? உங்களுக்கும் விருப்பம் தானே. நீங்க வேலைக்கு முழுகீர ரெடி ஆகி நிக்கிறீங்களா? பண்டைக்கு முழுகத்தானே பின்ன சேர்ச்சி போகணும். அப்ப ஆக லேட் ஆகி நம்மளுக்கு மேலாது. அப்ப அதுல படிக்காத வேலைக்கு முடிக்கிட்டேன். ஆனா சேர்ச்சி போத்தாலும் ஜெரோமியா போல அவ்வளவு புழுவம் இல்லை எனக்கு. அப்ப நீங்க என்ன உடுப்பு? சாரி முதல் முறையா தான் நான் சேர்ச்சிக்கு சாரி உடுத்திக்கணும். நான் இவ்வளவு சாரி உடுத்துறையில சேர்ச்சிக்கு ஒரு நாள். நான் ஃபர்ஸ்ட் டைம் சேர்ச்சிக்கு சாரியோட போறேன். அதோட உங்களுக்கு பக்கத்துல உள்ள சேர்ச்சியை விட நீங்க வேற சேர்ச்சிக்கு போறீங்களா? என்ன கேரநகர் போறீங்க? அங்கதான் அப்ப நாங்க அந்த விசுவாசிகளோட சேர்ந்து நஞ்சு இன்னைக்கு நாங்க எல்லாரும் அங்க போறோம். மெயினா அதோட இன்னைக்கு உங்களுக்கு நைட் என்ன நைட் பிரேயர். அப்ப இன்னைக்கு இரவு நல்லா நித்திர முடிச்சிட்டு வந்து நாளை விடிய என்னவோ பாப்போம். நாளை விடிய சமைக்கணும். நாங்க அது சமைக்கிற அம்மா இருக்கிறீங்க. ஏன் பேசுவேன். அப்படி அப்ப மேடம் இன்னைக்கு டியூஷன் இருக்கு மறந்துட்டீங்களோ? என்ன போயிலையா? என்ன போயில டியூஷனுக்கு? ஏன் விட்டுட்டு போயிடுவோம். சரி ஜெராமி, அப்ப என்ன டியூஷனுக்கு படிக்கிட போறீங்களா நிக்க போறீங்களா? நிக்க போறேன். சரி பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வந்த ஒரு நாள் தானே ஒரு திங்கக்கிழமை விட வேண்டியதான். நாளையோட இல்லை டியூஷனும் வியாழன் கடைசி. அப்ப திங்கள்ல இருந்து விட வேண்டியதான். அப்படியே 7 மணிக்குள்ள வலிக்கிடணும். ஜெரோமியும் வந்து பள்ளிக்கூடம் போற 5ஆம் தேதி என்ன
சந்தோஷம். ஏ அப்பதான் நான் ஆம்பளை பிள்ளை மாதிரி. அங்க எல்லா பிள்ளையும் கவலைப்படுங்க தலைமுடி வெட்ட பண்ணாரு எங்கட ஜெரோமி குட்டி எடுத்து கொண்டா சந்தோஷமா அதுதான் அப்பதான் நான் ஆம்பளை பிள்ளை வளருவேன். ஏன் உங்களுக்கு படியும் மேல விருப்பமோ அங்க அப்படி ஒரு ஆசை திடீரெண்டு எல்லாரையும் அம்மா பிள்ளை வேலைக்கு கூப்பிட்டு தலை கட்டோடு மட்டும் கத்துவான்ற கிடைச்சலுக்கா சொல்றீங்களோ வெட்டுறது நல்ல மட்டும் அம்மா அப்படி கத்தி கொண்டு போய் தலை கட்டவா ஜெரோமி என்ன அப்ப இதை வெட்டி விட்டா காய்ச்சல் தானே ஆனா வடிவு இல்லாம இருக்க போது பரவாயில்லை. இது கடும் பிரச்சனையாக அதுதான் சரி அப்ப இன்றைக்கு வந்து நைட் ப்ரேயரும் இருக்கேனாக்கா அப்ப நாங்க பலகாரம் எல்லாம் சுட்டு கொண்டு நீ நைட் ப்ரேயருக்கும் பலிக்கிடணும் என்ன சும்மா சொல்லி வேலையில அப்படித்தான் போய் கொண்டிருக்குது வேலை முடிஞ்ச வேலையில நேரம் தான் பயங்கரமா சரி அப்படியே பாத்தீங்கண்டா பைத்த உருண்டையும் வந்து வடிவா அழகா ஒரு சைஸா உருண்டை அப்படி விடுதானே பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி இனிமேல் இதுல உள்ள மாவை எல்லாம் அப்படியே ஃபுல்லா உருண்டை பிடிச்சு நாங்க வைக்கணும் வச்ச அப்புறம் அடுத்ததா என்ன செய்யறன்றத பார்க்கலாம். நாங்கள் கோதுமை மாவை நல்ல வடிவாக மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போட்டு கரைச்சி நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். இங்கே பாருங்க கரைச்சி எடுத்து வச்சிருக்கோம். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பைத்த மாவை நாங்கள் உருண்டையாக உருட்டி அதையும் எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் பொரிக்கிறத பார்ப்போமா. அடுப்பு ஆன் பண்ணி சட்டியை காய விடுவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டியும் நல்ல வடிவாக காஞ்சிட்டு இப்போ நாங்கள் தேவையான அளவு எண்ணெய் விட போகிறோமா பொரிக்கிறதுக்கு. எண்ணெயும் நல்ல வடிவாக கொதிக்கட்டும். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெயும் நல்ல வடிவாக கொதிச்சு கொண்டு இருக்கு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஒரு உருண்டையாக இந்த மாவுக்கா போட போகிறேன் பாருங்க. இப்போ என்ன செய்ய போகிறோம் இந்த மாவுக்கா வடிவாக வைத்து வச்சுட்டு சரி நாங்கள் பொரிய விட்டு பார்ப்போம். சரி இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க வடிவாக பொரிஞ்சிட்டுது. இப்போ நான் இதை எடுக்க போகிறேன்னா நல்ல ஒரு கலராக வந்துட்டுது பார்த்தீங்களா பொரிஞ்சு. இருக்க மற்றதையும் அப்படியே போடுவோமா. இப்படியே நாங்கள் பொரிஞ்சு கொண்டு இருக்குது. நாங்கள் அப்படியே எல்லாத்தையும் பொரிச்சு போட்டு பார்ப்போம். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய நியூ இயர் பலகாரம் எல்லாம் ரெடி ஆகிடுது. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் என்னென்ன பலகாரம் செய்திருக்கிறோம்ன்றதை இருக்கா பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அரியதரம் செய்திருக்கோம். கொஞ்சம் பாருங்க அரியதரமா. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முறுக்கு இங்கே பாருங்க நல்ல எள்ளெல்லாம் போட்டு நாங்கள் நல்லா முறுக்கு கொண்டு சுட்டுருக்குறோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பைத்தம் பலகாரம் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் எங்களுடைய வாழைப்பழ பலகாரமே வாழைப்பழ பணியாரம். அப்போ இவரை வந்தால் நாங்கள் எங்களுடைய நியூ இயருக்காக நாங்கள் தயாரிக்கப்பட்ட பலகாரம் இதைத்தான் நாங்கள் செய்து நாங்கள். அப்போ நீங்கள் பார்ப்பீங்களே என்ன கொஞ்சம் இருக்கா அதை நாங்கள் இப்போ காட்டுறதுக்காண்டி ஒரு காட்டுறதுக்காக நாங்கள் ஒரு அளவு எடுத்து வச்சிருக்கிறோம். கூட தான் செய்த நாங்கள். அப்போ இப்போ தான் எங்களுடைய வேலையும் முடிஞ்சது. சரி நாங்கள் இதோட எங்களை வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். அப்ப ஜெரோமி தான் எங்களுடைய வீடியோவை முடிக்க போறோம். உங்களோட வீடியோ பாக்குறீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறோம். பாய்.